வலைக்கும். இன்றைக்கி நான் என்ன வீடியோ போட போகிறேன்டா, சூளக்கரை வாட்டி சுட்டி பிணைஞ்சான கசப்பு காட்டி உங்களுக்கு போகிறேன் வீடியோவில். அதனால் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை மிளகாய் நல்லா வதக்கிடுங்க. நல்லா கறி ஊற்றுறேன். நல்லா கறிகளும் எடுத்து தண்ணியில் போடணும். அதில் வெங்காயத்தறி போடணும். வெங்காயம் தக்காளி ரெண்டும் போட்டணும். நல்லா வதக்கணும். வதக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கு நம்ம இந்த மிளகாவை காய பிசைஞ்சு விடணும். பச்சை மிளகாய் நல்லா பிசையணும். நல்லா பிசையணும். விதையை ஃபுல்லாக எடுத்துடணும். விதையை ஃபுல்லாக நல்லா அப்படியே எடுத்துடணும். விதையை ஃபுல்லாக எடுத்துடணும். அப்புறம் கொஞ்சம் விதை இருந்தால் பரவாயில்லை, அப்படியே ஊற்றிடணும். அப்படியே ஊற்றிக்கோங்க. நல்லா கெட்டி ஊற்றிக்கோங்க. அப்படி கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொதி வந்த உடனே இந்த கத்தரிக்காய், முருங்கைக்காய் எண்ணெய் போட்டுக்கணும். நல்லா கொதிக்க விடணும். அது சூட கருவாடு இருக்குது. கருவாடு அப்படியே அலசணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி, ஏற்கனவே அலசி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை அலசினதை அள்ளி போடணும். நல்லா கொதிக்க விடணும். கருவாடு காயெல்லாம் நல்லா சரியாக வெந்துடும். பார்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இந்த கருவாடு எவ்வளோ உப்பு இல்லாத கருவாடு தான், அதனால் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். மூடி வச்சுருவோம். நல்லா பிணைஞ்சானா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாம் வெந்துருச்சு. கருவாடு எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. கருவாடு, கத்தரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்பு நல்லா ருசியாக டேஸ்டியாக இருக்கணும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க முட்டை வச்சுருக்கேன். முட்டை ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா இருக்கும். உரைச்சிக்கிட்டு நல்லா உரப்பாக புளிப்பாக டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு. இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.